பிதாவே, கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவனே, உம்மை முழுவதும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் வாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு வீடு நமக்கு காண்பிக்கப்படுகிறது. மீகா என்பவருடைய ஒரு வீடு. இப்ராஹிம் மலை தேசத்தை சேர்ந்த அவனுடைய வீடு. வேதத்திலே 7 மீகா சொல்லப்பட்டிருக்கும். ரூபனின் வம்சாவளி வந்த ஒரு மீகா 1 நாளாகமம் 5:5. மேரிபாலின் குமாரன் 1 நாளாகமம் 8:34. சிக்ரியின் குமாரன் 1 நாளாகமம் 9:15. ஊசியலின் குமாரன் 23:20. அப்தோனின் தகப்பன் 2 நாளாகமம் 34:20. சின்ன தீர்க்கதரிசி நமக்கு தெரியும், மீகா 1:1. 7 மீகா என்று சொல்லப்பட்டிருக்கும். மீகா என்று சொன்னாலே ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறவன், ரெட்டிப்பான கனிகளை கொடுக்கிறவன் என்று வேதம் அதற்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் இப்ராஹிம் மலை தேசத்தை சேர்ந்த இந்த ஒரு மீகா. இவ வீட்டுக்கு ஒரு ஊழியன் வருகிறான், ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறான். அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து இவன் கேட்கிறான், நீ யார்? எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? உன்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது? உன்னுடைய காரியம் என்ன என்ற பல கேள்விகளை அவன் கேட்கிறான். அதற்கு அவன் சொன்ன வார்த்தை, நான் ஒரு பரதேசி, எங்கேயாச்சும் போய் தங்கலாம் என்று சொல்லி நான் வருகிறேன். ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கணும். ஊரை விட்டு வந்துட்டேன், இடத்தை விட்டு வந்துட்டேன், ஊழியத்தை விட்டு வந்திருக்கிறேன், குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எங்கேயாச்சும் போய் தங்கணும், எங்கேயாச்சும் தங்கி ஊழியம் செய்ய வேணும். இவன் ஒரு ஊழியன். முதலாவது நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியன் எங்கே போக வேண்டும், எங்கே தங்க வேண்டும், எங்கே தங்க கூடாது என்பதை நன்கு அறிந்தவனாய் இருக்க வேண்டும். எப்படி ஊழியம் செய்யணும், எங்க ஊழியம் செய்யணும், தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கண்களை உடையவனாய் காணப்பட வேண்டும். இந்த தேவ மனிதன் தன் சொந்த ஊரை விட்டு, தான் பிறந்த ஊரை விட்டு, தேவன் நமக்கு தனக்கு நியமித்த இடத்தை விட்டு இப்படி பரதேசியா எங்காவது போய் தங்கி பிழைத்து கொள்ளலாம் என்று நினைத்து வந்ததற்கான காரணம் என்ன? அவனுடைய அடிப்படை காரியம் என்ன? ஏன் ஒரு தேவ மனிதன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து வர வேண்டும்? அவனுடைய நிலை என்ன? நன்றாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆவியானவர் உதவியோடு கூட நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. யோசுவாவின் காலத்திலே 5 கோத்திரங்கள் வேறு பிரிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான சகல நிலங்கள், கிராமங்கள், பட்டணங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் 7 கோத்திரங்கள் இருந்தது. அந்த மிச்சமுள்ள 7 கோத்திரங்களுக்கு இன்னும் பிரிக்கப்படவில்லை. எல்லைகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த எல்லைகளிலே கிராமங்கள் இருக்க வேண்டும், பள்ளத்தாக்கள் இருக்க வேண்டும், மேடுகள் இருக்க வேண்டும், பட்டணங்கள், நகர்ப்புறங்கள், மலைகள் போன்ற பகுதி அமைந்த ஒரு பகுதியைத்தான் அவர்கள் பிரிப்பார்கள். இவ்விதமாய் பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவர்கள் கொடுப்பது வழக்கம். இதே போல 7 கோத்திரங்கள் பிரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே 7 விதமான இடங்கள் பிரிக்கப்பட்டு வரிசையாக வைக்கப்பட்டு விட்டது.
7 சீட்டு எழுதப்பட்டு அந்த சீட்டு யார் பேருக்கு விழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குலுக்கி போடுகிறார்கள். முதல் சீட்டு பென்யமீனுக்கு விழுகிறது, இரண்டாவது சீட்டு சிமியோனுக்கு விழுகிறது, மூன்றாவது சீட்டு செபுலோனுக்கு விழுகிறது, நான்காவது சீட்டு இசக்காருக்கு விழுகிறது, ஐந்தாவது சீட்டு ஆசேர் நப்தலி, ஏழாவது தான் கோத்திரத்துக்கு விழுந்து விட்டது. இப்ப எல்லா பகுதியும் பிரிக்கப்பட்டு விட்டன. பிரிக்கப்பட்ட இந்த பகுதியிலே மூன்றாவதாக செபுலோன் என்ற அந்த கோத்திரத்துக்கு பிரிக்கப்பட்ட ஒரு காரியம் யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே மூன்றாம் சீட்டு யாருக்கு விழுந்தது? செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அந்த சீட்டினுடைய பகுதியிலே 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அதே 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சிம்ரோன், பெத்லகேம், அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சப்படி கிடைத்த சுதந்திரம். அந்த சுதந்திரம் எங்கே வந்திருக்கிறது? பெத்லகேம் பட்டணம். இந்த ஊழியக்காரன் பெத்லகேம் பட்டணத்திலிருந்து வருகிறான். இந்த பெத்லகேம் ஊரை சேர்ந்த இந்த ஊழியக்காரன் பெத்லகேம் பட்டணத்திலிருந்து செபுலோன் கோத்திரத்திலிருந்து அவன் கடந்து வருகிறான். ஏன் வர வேண்டும்? பெத்லகேம் அருமையான ஒரு பட்டணம், ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பட்டணம். ஆனால் அந்த பட்டணத்தை விட்டு ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டு அவன் கடந்து வருகிறான். ஏன் வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆரம்பத்திலே சீட்டு விழுந்த ஆரம்பத்திலே இஸ்ரவேல் தேசம் எங்கும் நல்ல ஆசீர்வாதமான ஒரு செல்வ செழிப்போடு கூட தான் இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் நன்றான ஒரு வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, தேவனுக்கு எந்த சூழ்நிலையும் கோபப்படுத்தாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாளடைவிலே அவர்கள் பாகாலுக்கு நேராக திசை திருப்ப ஆரம்பிக்கிறார்கள். பாகாலுக்கு நேராக திசை திரும்ப ஆரம்பித்த உடனே தேவனுடைய கோபம் அங்கே எழும்பி தூசான் ரிதாயிம் என்கிற ஒரு மனுஷன் கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் அதன் நிமித்தம் 8 வருஷம் அவர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். திரும்பவும் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்கள், போராடுகிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை ரட்சித்து திரும்பவும் அவர்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை கொடுக்கிறார். திரும்பவும் பார்த்து என்று சொன்னால் எக்லோன் என்ற ஒரு மனுஷனுடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். திரும்பவும் அவர்கள் பாகாலுக்குள்ளே கடந்து போறார்கள். யாபீன் என்ற மனுஷனுக்குள்ளே தேவன் ஒப்பு கொடுத்தார். மீதியான கையிலே ஒப்பு கொடுத்தார், அம்மோன் புத்திரர் கையிலே ஒப்பு கொடுத்தார், பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்படி பல சூழ்நிலைகளே இவர்கள் அடிமைத்தனத்திலே சிக்கி கடந்து போய்விட்டார்கள். இப்ப தேசத்தில் என்ன பிரச்சனைனா, இப்ப தேசத்தில் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. நியாயப்பிரமாணம் இல்ல, தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய நியமனத்துக்கு ஏற்றபடி அங்கே பலிகள் செலுத்தப்படவில்லை. ஜனங்கள் எல்லாம் அமைதியாய் இருந்து விட்டார்கள். திரும்பவும் அவர்கள் பாகாலுக்கு கடந்து போய்விட்டார்கள். 99% எல்லா ஜனங்களும் பாகாலுக்கு நேராய் திரும்பி விட்டார்கள். மோசையின் மூலமாய் சொல்லப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணங்கள் அங்கே ஒரு நியாய பிரமாணம் கூட செய்யவில்லை. வேதனையோடு கூட அங்கே இருக்கக்கூடிய நிலை. இப்படி நியாய பிரமாணங்கள் செயல்படாத காரணத்தினாலே பண்டக சாலையிலே தசம பாகங்கள் இல்லை, பண்டக சாலையிலே காணிக்கை இல்லை. லேவியர்களுக்கென்று வரக்கூடிய வருமானம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படவில்லை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் பண்டக சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தான் லேவியருக்கு சொந்தம். அவர்களுக்கு என்று வேறு எந்த சுதந்திரமும் கிடையாது. வேற எங்க வேலைக்கும் போக முடியாது, வேற எந்த தொழிலும் கிடையாது, வேற எந்த விதத்திலும் வருமானம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் கையேந்தி எங்கே நிற்க முடியாத ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையிலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி தன்னுடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டும் என்பதற்காக அவன் அந்த இடத்தை விட்டு வர வேண்டிய நிலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில வேளையில் ஆரம்ப ஊழியம் நன்றாக இருந்திருக்கும், ஆரம்ப ஊழியம் நன்றாக இருந்திருக்கும்.
அந்த ஊழியத்தின் பாதையிலே நமக்கு தேவையான அன்றாட தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் நாளாக நாளாக தேவைகள் சந்திக்கப்படலை. அநேகருடைய ஊழியனுடைய நிலை இப்படித்தான். தேவைகள் சந்திக்கப்படலை, குடும்பத்தினுடைய காரியம் சந்திக்கப்படலை, வாழ்வாதாரங்களுக்கு தேவையான வருமானம் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி எங்கேயாச்சும் போய் ஊழியத்துக்கு போயிடுவோம். ஏதாவது ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிடுவோம். ஏனென்றால் என் குடும்பத்தை நான் போஷிக்கணுமே, நான் என்ன செய்வேன்? தரிசனம் ஒன்று இருக்கும், ஆனால் தரிசனம் உள்ளே புதைந்து போய் இவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வாழ்வாதாரத்துக்காக வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அநேக ஊழியர்களுக்கு உண்டு. ஒருவேளை இதே நிலையில் கூட நம்ம ஆரம்ப ஊழியம் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ எங்கேயாச்சும் போய் ஒரு ஸ்தாபனத்தில் ஏதாவது சேர்ந்து எங்கேயாவது ஒரு கிடைஞ்சா சரி, ஆனால் நான் ஊழியம் செய்யலாமே என்ற ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் வந்த ஊழியக்காரன், ஆனால் அந்த ஊழியக்காரனின் மேல் இருந்த அவனுக்கென்று தேவன் கொடுத்திருந்த அச்சு அடையாளங்கள் அதிலே அவன் சரியா இருந்ததினாலே ஆரம்பம் இப்படி, ஆனால் முடிவோ பெரிய தான் கோத்திரத்துக்கே அவன் மிகப்பெரிய ஊழியக்காரனாக மாறியதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியன் என்ன அச்சு அடையாளங்களை உடையதா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 17ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதலாவதாக ஒரு ஊழியனுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒன்று. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஒன்று, யூதாவில் உள்ளவன். அவன் மேல என்ன இருக்கு? அவன் யாரு? அவன் யூதாவில் உள்ளவன். யூதாவில் உள்ளவன். யூதாவில் உள்ளவன் என்றால் ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதுமே யூதாவில் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் ஊழியக்காரா இருக்கிறோம்னா இந்த யூதாங்கிற அடையாளம் எல்லா ஊழியக்காரர் மேலும், எல்லா ஊழியக்காரி மேலும் அந்த அச்சு அடையாளம் காணப்பட வேண்டும். யூதா என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், துதிப்பவன். அல்லேலூயா. லேயால் அற்பமாய் எண்ணப்பட்ட போது ரூபனை பெற்றால், நேசிப்பால் என்று நினைத்தால் நேசிக்கவில்லை கணவன். சிமியோனை பெற்றால் அப்பொழுதும் நேசம் கிடைக்கவில்லை. லேவியை பெற்றால் அப்பொழுதும் கிடைக்கல. கடைசியா பார்த்தா ஆதியாம் 29:35 யூதாவை பெற்று அவர் சொல்றா, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். இந்த வார்த்தை, பிரியமான ஊழியக்காரரே, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன்கிற எண்ணம் எப்பொழுதும் இருதயத்தில் இருக்கணும். எப்பொழுது? தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, எப்பொழுது ஆசீர்வாதம் இல்லாமல் போகும் பொழுது, எப்பொழுது குறைவாய் இருந்தாலும் சரி, நிறைவாய் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, பசியாய் இருந்தாலும் சரி, பசி இல்லாமல் போனாலும் சரி, குறைவு எந்த நிலையில் இருந்தாலும் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். என் ஊழியம் என்னை விட்டு போனாலும், விசுவாசி என்னை விட்டு போனாலும், பொருளாதாரம் என்னை விட்டு போனாலும், என் தேவைகள் சந்திக்கப்படாமல் போனாலும் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்கிற வார்த்தை எப்பொழுதும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு காணப்பட வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் போது மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல, இப்பொழுது இப்பொழுது. சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கிறது. எப்போது என் நாவில் இருக்கிறது? என் நாவு உமது நீதியையும் நாள்தோறும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும், எல்லா நிலையிலும். சங்கீதம் 35:28 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கணும். கலக்கம் வருதா? கர்த்தரை துதியுங்கள். 42:11 சபைக்குள் வரும்போது கர்த்தரை துதிங்க, பாட்டு பாடி கர்த்தரை துதியுங்க, சுரமண்டலத்தினாலே கர்த்தரை துதியுங்க, அவருடைய நாமத்தை துதியுங்க, ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை துதிங்க, சோத்தரித்து அவரை துதிங்க. என்னாலும் நம்ம துதி 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 சோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 113 சங்கீதம் 1 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள். வசனமே அதான், அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். பிள்ளை உயிரோடு இருந்தது, சந்தோஷமா இருந்தான்.
கொஞ்சம் சந்தோஷம்தான். ஆனாலும் வியாதியில் இருக்குது. உபவாசிக்கிறான், அழுகிறான், போராடுறான். ஆனால் பிள்ளை மரித்து போனது. 2 சாமுவேல் 12:21 பிள்ளை மரித்த உடனே எந்திரிச்சான், முகத்தை கழுவினா தாவீது, ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட போயிட்டான், அசனம் பண்ணிட்டான். பிரச்சனையே இல்லை. ஆச்சரியப்படுறான். ஏன் ஆச்சரியம்? ஏன் என்று சொன்னால் சங்கீதம் 52:9 அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் வைத்து கொண்டா எல்லா வேலையும் நாம் துதிப்போம். 52:9 நீரே இதை செய்தீர் என்று என்றைக்கு நீர் தான் இதை செய். என் பிள்ளை உயிரோட இருக்கிறது உம்மால தான் இருக்குது. என் பிள்ளை செத்து போனாலும் உம்மால. சோ எது நடந்தாலும், எது நடக்கிறனாலும், எது இருந்தாலும், எது இல்லைனாலும் நீரே இதை செய்தி. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமே, அல்லேலூயா. எல்லாமே நீர் தான். அதை விட்டு இது ஏன் எனக்கு நடக்கணும், இது ஏன் இப்படி நடக்குது, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தானே செய்கிறேன், சரியா தானே செய்து கொண்டிருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படியே நடக்குது என்று சொல்லி நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது நடந்தாலும் யோபு சொன்னான் இல்லையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சூழ்நிலை துதிக்கிற ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், பரிசுத்த தோமா கேரளாவுக்கு வந்திருந்தார். அந்த பகுதியிலே ஒரு இடத்துல வரும் பொழுது ஒரு பெருந்திரள் கூட்டம் நன்றாக ட்ரம் அடித்து கொண்டு ஆட்டம் பாடல் பாடிக்கொண்டு இருந்தார்களாம். இவர் போய் அங்கே போய் நிற்கிறாரு. தோமா அங்கே போய் நிற்கிறாரு. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் இவருக்கும் புரியலை, இவர் பேசுகிற லாங்குவேஜ் அவருக்கும் புரியாது. ஆனால் கூட்டத்தை பார்த்தோடனே கூட்டத்தோடு நின்று அவரும் நின்று கொண்டு இருந்திருக்கிறார். அந்த கூட்டம் போகும்பொழுது இவரும் அந்த கூட்டத்தோடு பின்னாடியே போகிறார். பின்னாடியே போகும் பொழுது ஒரு இடத்துல ஒரு மண்டபமாய் இருந்ததாம். அந்த இடத்துக்கு முன்பதாக எல்லாம் நிறுத்திவிட்டு அங்கே நின்று ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு மனுஷன் நேராக வந்து இவர்கிட்ட பேசுகிறார். நீ யார், எங்கேருந்து வர்ற, என்னன்னு கேட்குறார். இவருக்கு அந்த லாங்குவேஜ் புரியலை. புரியாதனால இவர் கையை உயர்த்திக்கிட்டு சோத்திரம் சோத்திரம்னு சொல்கிறாரு. வேறு எதுவுமே அவருக்கு தெரியலை, சொல்ல தெரியலை. அவருக்கு ரொம்ப கோபம். நான் பேச பேச நீ வந்து எதிரே பதில் சொல்லாமல் நீ என்ன வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க என்று சொல்லி பரிசுத்த தோமாவை கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டாராம். முதலடி அடிக்கும்போது அவர் சோத்திரம் சொல்றார். ஆனால் அவங்க திரும்பவும் தன்னை திட்டுறார் என்று சொல்லி திரும்ப திரும்ப அடித்திருக்கிறாராம். பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், ஏன் அவரை அடிக்கிற விடு என்று சொல்ல, இல்லை என்று சொல்லி ரொம்ப அடித்து விட்டு போய்விட்டாராம். 3வது நாள் அதே இடத்துல ஒரு நாய் ஒரு கையை எடுத்துட்டு வந்து, இந்த கை இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கையை மட்டும் உடஞ்ச கையை எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டிருக்கு. ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன ஒரு கை கிடக்கிறது, என்ன இந்த இடத்துல ஒரு கை கிடக்கிறது, இது யாருடைய கை, வெட்டப்பட்ட கையாக இருக்கிறதே, முறிக்கப்பட்ட கையாக இருக்கிறதே என்று நினைத்து சுற்றி உள்ள எல்லாம் தேடினாங்களாம் அந்த பாடியை. அந்த பாடியை தேடும்போது அந்த பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க. அந்த சரீரம் மரித்து போய்விட்டது. செத்துப்போன ஒரு சரீரம். இந்த செத்துப்போன ஒரு சரீரத்து பக்கத்தை கொண்டு வந்து வைக்கும்போது இந்த சரீரத்தினுடைய கைதான் என்று சொல்லி அவர்கள் பார்த்து விட்டார்கள். அடிக்கும்போது கூடை ஒருவன் இருந்தான். அவன் பார்த்து சொல்கிறான், இவர் நேற்று ஒரு மனுஷனை அடித்தார், அந்த அடித்த மனுஷன் இவர், அது எனக்கு தெரியும், இவர் மரித்து போனார். ஆனால் அடிபட்ட மனுஷன் எங்கேயோ ஒருத்தர் அடித்தார், அதனால தான் இப்படி சம்பவிச்சிருக்குமோ என்று அவர் சொல்லியிருக்கிறார். கேட்ட மாத்திரத்தில் அங்கே இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் போய் அவரை கூட்டுவான். அவர் எங்கே இருக்கிறார் தேடினார்களாம். மரத்தடியிலே தோமா அமர்ந்திருக்கிறார். அவர் அழைத்து வந்தார்களாம். அழைத்து வந்து நிறுத்தியிருக்கிறார். இவரைத்தான் இவர் அடித்தார். இவர் சோத்திரம் சொல்லி கொண்டு அந்த கையை எடுத்து அந்த பாடி பக்கத்தில் வச்சுட்டு 2 கையும் உயர்த்தி சோத்திரம் சொன்னாராம்.
சோத்திரம் சோத்திரம் சொல்ல சொல்ல அந்த கை அதோடு ஒட்டியது. மரித்து போன அவன் உயிரோடு எழுந்தான். ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவர் எவ்விதமான ஒரு அற்புதத்தை செய்து துதிக்கும் போது சேராதெல்லாம் சேருது, துதிக்கும் போது மரித்து போனதெல்லாம் உயிரோடு வருது. எனக்கு அருமையான தேவ ஊழியரை, நாம் துதிக்க 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 மரித்து கிடக்கிற விசுவாசிகள் எல்லாம் உயிரோடு எழும்பணும். பாவத்தில் மரித்து கிடக்கிற ஜனங்கள், தெருவில் எத்தனையோ பேர் பாவத்தில் மரித்து கிடக்கிறாங்க. சபையானது துதிக்க துதிக்க துதிக்க, நீங்க சபையோடு விசுவாசியோடு சேர்ந்து துதிக்க துதிக்க மரித்து கிடக்கிற ஜனங்கள், பாவத்தில் மரித்து கிடக்கிற ஜனங்கள் சபையை தேடி உயிர் மீட்சி அடைந்து அவர்கள் திரும்ப வர வேண்டும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடு ராத்திரி தான் அப்போஸ்தலர் 16:25 நமக்கு நல்லா தெரியும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள். காவலில் வச்சாலும் துதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. துதிக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் பேப்பரில் வாசித்தேன். ஒரு ஊழியரை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்களாம். சிறையில் அடைத்த போது இவ்விதமாய் மதமாற்றம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அங்கே 2 திருடன் இருக்காங்க. அவர்கிட்ட போய் இந்த ஊழியர் நல்ல எவாஞ்சலிசம் சொல்லி ராத்திரியில் பார்த்தீங்கன்னா அவரை சேர்த்து துதிக்க வச்சிட்டார். நடு ராத்திரியில் சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் 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 அல்லேலூயான்னு சத்தம் கேட்டிருக்கு. ஜெயில் வார்டன் பார்த்துட்டாரு. வந்து பார்த்தா என்ன ஒரே சத்தமாக இருக்குது, இவன் சரியில்லை, இவனை பிடிச்சி இன்னொரு ஜெயிலில் வேறு இடத்துல கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. அங்கே போட்டால் அங்கே 4 பேர் இருந்துருக்கிறான். அந்த 4 பேரையும் அங்கேயும் போய் சோத்திரம் 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 சொல்ல வச்சுட்டான். 3வது இடத்துல போட்டாங்க, அங்கேயும் சோத்திரம். எல்லா இடங்களிலும் இவர் போய் இருந்த இடம்லாம் எல்லா பேரும் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாங்க, என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான், இவர் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மேலிடத்தில் எழுதி அந்த ஊழியக்காரருக்கு விடுதலை கொடுத்துட்டாங்களாம். ஒன்றுமே செய்யலை, அவர் தோத்திரம் தான் போட வச்சார். எல்லா விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் யூதாவில் இருக்கிறவன். 2வது அதே 7வது வசனம், அவன் பெத்லெகேம் ஊரான். 2வது அவன் மேல் ஒரு அடையாளம் என்ன இருக்குது? அவன் பெத்லெகேம் ஊரை சேர்ந்தவன். 2வது ஊழியன் பெத்லெகேமின் அனுபவம் உடையவனாய் காணப்பட வேண்டும். பெத்லெகேம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று சொல்லப்படும், அப்பத்தின் வீடு. ஒவ்வொரு ஊழியரும் அப்பத்தின் வீடாக மாறணும். உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்தில், உங்க இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையாகிய அப்பத்தினாலே எந்த சூழ்நிலையிலும் நிரம்பி இருக்க வேண்டும். இயேசு சொன்னார் யோவான் 6:41, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு அப்பம் என்று தன்னை உருவகப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு ஊழியரும் இயேசுவை உடையவர்களாகவே இருக்கணும். இயேசுடைய வார்த்தை உள்ள இருக்கணும், இயேசுடைய கிரியை உள்ள இருக்கணும், இயேசுடைய பண்புகள் இருக்கணும், இயேசுடைய செயல்பாடுகள் இருக்கணும், இயேசுடைய வார்த்தை உள்ள இருக்கணும். அல்லேலூயா. பெத்லெகேம் என்று அந்த அடையாளம். ஒரு ஊழியன் ஒரு துருத்தியில எவ்வளவு தண்ணியை ஊற்றி தொங்க விட்டுட்டு நீங்க கிழக்கு திசையில் நின்னாலும் சரி, ஓங்கி ஒரு குத்து குத்துனாலும் அதுல தண்ணி தான் வரும். மேற்கு திசையில, தெற்கு திசையில, வடக்கு திசையில, எந்த திசையில இருந்தாலும் அந்த துருத்திலிருந்து தண்ணீர் வருவது போல எல்லா சூழ்நிலையிலும் உங்க வாயிலிருந்து தேவனுடைய அப்பமாகிய வார்த்தை வந்து கொண்டே இருக்க வேண்டும். மல்கியா 2:7 சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில் வேதத்தை தேடு. வேற தேடக்கூடாது, வெட்டி கதை வேணாம் பிரியமானவர்களே. தேவையில்லாத சம்பவங்கள் வேணாம், தேவையில்லாத நபரை பத்தி பேச வேணாம். தேவையானது ஒன்று, இயேசு கொடுத்த வார்த்தை. இந்த வேதத்தை வாயில இருக்கணும், வார்த்தை வாயில இருக்கணும், வல்லமை இருக்கணும். வார்த்தைக்கு தான் மரியாதை. அப்போ நீ கொடுக்க 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 ஜனங்கள் புசிக்கணும், சபைக்குள்ள தேடி வருவாங்க. வார்த்தை வராதா என்று சொல்லி அந்த வார்த்தையை தேடி வருகிற ஜனங்களுக்கு தேவனுடைய அப்பத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மோவாப் ராஜா படையெடுத்து வருகிறான். இஸ்ரவேல் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தோடு ஐக்கியப்படுத்தி இவ்விதமாக நீரும் யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறான்.
இணைந்து போறார்கள். வனாந்தரத்துக்குள்ளே கடந்து போய்விட்டார்கள். கடந்து போன பொழுது இவர்கள் தாகத்தினாலே வறண்டு போனார்கள். மிருகஜீவனும் தாபத்தினாலே வறண்டு போய்விட்டது. தோற்று விடுவோங்கிற பயமே வந்துருச்சு. ஏனென்றால் இன்னும் அந்த மோவாப் ராஜாவை அவர்களை சந்திக்கல, யுத்தத்துக்கு அவர்கள் இன்னும் கடந்து போகல. அப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த யுத்தத்துக்கு கடந்து போகக்கூடிய நிலையில இவர்கள் துவண்டு போய்விட்டார்கள். இப்ப பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே சொல்றாங்க யோசபாத்திட்ட, என்ன செய்ய இப்ப கண்டிப்பா நம்ம போன தோத்துருவோம், தோல்வி அடைஞ்சிருவோம், மோவாப் நம்மளை பிடிச்சிருவான், என்ன செய்ய என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது அப்போ ஒருத்தர் சொல்றான், ஒரு ஆலோசனை சொல்றான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது யோசபாத் தீர்க்கதரிசி ஒருவர் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு இருக்கிறான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, அடுத்த வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அப்பா, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், தோல்வி என்று பயப்படாதீங்க, பிரச்சனை என்று பயப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை உடைய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். பிரியமான ஊழியர்களே, தேவனுடைய வார்த்தை உடைய தீர்க்கதரிசி உங்க ஏரியாவில் நீங்க தான். உங்ககிட்ட வார்த்தை இருக்குது, விசுவாசி தேடி வரணும், ஓடி வரணும். தன்னுடைய பிரச்சனைகளுக்கு, தன்னுடைய போராட்டங்களுக்கு, தன்னுடைய நெருக்கங்களுக்கு, தன்னுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணுமா? நான் என் ஊழியர்கிட்ட போகணும், என் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், அங்கே தேவனுடைய வார்த்தை வரும், அந்த வார்த்தை என்னை உயிர் மீட்சி கிடைக்கும், அந்த வார்த்தை என்னை நிச்சயமாய் வல்லமைக்கு உட்படுத்தும் என்று நம்மளை தேடி வரத்தக்கதாக தேவனுடைய அப்பத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊழியரும் அவருடைய சபைக்கு கடந்து போகிற ஊழியர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அதான் பெத்லகேமினுடைய ஒரு அனுபவம். மனுஷன் உபாகமம் 8:3 அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. பெத்லகேம் அனுபவம் அடையாளம். 2வது ஒவ்வொரு ஊழியருக்கும் காணப்பட வேண்டும். 3வது அதே 7வது வசனத்திலே, நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, 3வது அவன் ஒரு லேவியன். நீங்கள் லேவியர் என்ற உணர்வு உங்களுக்கு வரணும். நாமெல்லாம் லேவியர்கள். அல்லேலூயா. கையை ஓட்டி அல்ல சொல்லமா. ஒவ்வொரு ஊழியனும் ஒரு லேவியனாய் இருக்கிறார்கள். லேவியன் என்றால் என்ன? லேவியனுக்குரிய அர்த்தம் என்ன? லேவியன் என்று சொல்வதால் மாத்திரமல்ல, லேவியனுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் அசோசியேட் வித் ஹிம். அதாவது இணக்கம் உள்ளவன், நல்லிணக்கம் உள்ளவன், மற்றவர்களோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்பவன், யாரோடு ஒத்து போகணும், எளிதா யாவரோடு இணைஞ்சிருவான். அதாவது ஒரு ஊழியனை எங்க கொண்டு போய் போட்டாலும், எங்க போய் ஊழியம் செய்ய போட்டான், அங்க போனோடனே அந்த ஊர் மக்களோடு கூட எளிதாக தங்களை இணைத்துக் கொள்பவன். அல்லேலூயா. அதை விட்டுட்டு இந்த ஏரியா எனக்கு ஒத்து வராது, இந்த இடத்துல தண்ணி வசதி இல்லை, இந்த இடத்துல ஃபேன் வசதி இல்லை, இந்த இடத்துல சாப்பாடு வசதி இல்லை, என்னுடைய ஊழியத்துக்கெல்லாம் இதெல்லாம் அணுகாது, இப்படி சொல்றவன் உண்மையான ஊழியன் அல்ல, லேவியன் அல்ல. அவன் லேவியன் என்றால் எங்க போட்டாலும் சரிங்க, அந்த லேவியன் நீங்க எங்க வேணா போஸ்டிங் போடுவாங்க, எந்த ஊர் போட்டாலும், எந்த கிராமத்தில் போட்டாலும், எந்த மலை இல்லைன்னா எதுக்குங்க அங்கிருந்து தோமாவளை இங்கே தேடி வரணும்? எந்த இடத்துல போட்டாலும் அங்கே அவரோடு கூட இணக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், இசைந்து இருக்க வேண்டும், ஒரு இசைவு காணப்படணும். ஒரு லேவியன் என்றால் இசைவு. ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தோடு இசையணும். கணவர் ஒன்று பேசுவாங்க, சிஸ்டர் ஒன்று பேசுவாங்க, நீங்க சொல்றதான் சரி, அவங்க சொல்றதான் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சரின்னு மண்டையாட்டணும், வீட்டுக்காரருக்கு மண்டையாட்டுக்கணும், பிள்ளைகள் இதை காட்டி வேற மாதிரி பேசும், அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இசைந்து இருக்கணும். ஒரு ஊழியன் லேவியனாக இருக்கணும். ஏன் ஊழியர் நம்முடைய வாழ்க்கையில சக்சஸ் இல்லைன்னா, லேவியனாக இல்லாததுனால தான் சக்சஸ் இல்லை. நம்ம ஒரு லேவியனாக இருக்கணும்.
வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 122:3, எருசலேம் எப்படிப்பட்ட நகரமாய் இருக்கிறதாம்? இசை வினைப்பான நகரம். எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப நாம ஒரு லேவியன் எல்லாரும் கூட இசைந்து வாழ கற்றுக்கொள்ளணும். எல்லா குடும்பங்களோடு கூட, குறிப்பிட்ட பாஷை பேசோடு மட்டுமல்ல. இன்னைக்கு அநேக இடங்களில் இப்படிப்பட்ட தவறு இருக்கிறது. தங்களுடைய இனத்தோடு சேர்ந்து கொள்வார்கள். தாங்கள் பேசுகிற பாஷையோடு பேசுகிற ஒரு அனுபவம். ஒரு பாஷைக்கு அப்பாற்பட்டவன், இனத்திற்கு அப்பாற்பட்டவன், சாதிக்கு அப்பாற்பட்டவன், மொழிக்கு அப்பாற்பட்டவன். அவன் ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் இருக்கிறவனா இருந்தாலும் இல்லாதவனா இருந்தாலும் அவளோடு கூட இசைந்து இருக்கிறவன் தான் உண்மையான லேவியன். ஒரு ஆமேனே வரலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. படிச்சவங்க படிக்காதவங்க, பணக்காரவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்ல, எல்லாரோடையும் இசைந்து இணக்கமாயிருக்கிறவன் தான் லேவியன். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் வந்துடாது. இது இணக்கம் எல்லாருக்கும் வராது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இப்படித்தான் வாழ்றாங்க. ஆனா நாம இப்படித்தான் இருக்கணும். ஏன் வரமாட்டேங்குது? ஏன் அந்த லேவியனுக்குரிய வரமாட்டேங்குதுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை வைத்து வாழ்ந்தால், உலகம் கொடுக்கக்கூடிய ஞானத்தை வைத்து வாழும் ஊழியன் இவ்விதமான தாக்கத்துக்குள்ளே சிக்குவான். ஆனால் யார் ஒருவர் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, யாக்கோபு எழுதின நிருபம் 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ எப்படி இருக்குது? முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும். சொல்லுங்க, நாலாவது என்னது? இணக்கம் உள்ளது. அந்த ஞான இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதையும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இணக்கம் எங்கே இருக்கிறது? பரம் கொடுக்கிற ஞானம், தேவன் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஞானம். அந்த ஞானம் ஒரு லேவியனுக்குள்ளே, ஒரு ஊழியனுக்குள்ளே இறங்கிட்டா அவன் லேவியனா மாறிடுவாங்க. அவன் எசஞ்சிருவாங்க, இணக்கம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஆகையினால் தான் 1 பேதுரு 3:8-9 நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவரும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து. இணக்கம் வரணும். அந்த இணக்கம் நமக்கு வரலையா? முழங்கால் போடுங்க, உபவாசம் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஊழியனும் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுலாம் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனத்தில் கிடைக்க சொன்னீங்களே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, பரஞானம் கொடுங்க. 4 பேர் சொல்லுகிற வார்த்தையை வச்சு நான் வாழக்கூடாது. நீர் கொடுக்கிற வார்த்தை, உம்முடைய கொடுக்கிற ஞானம், அந்த ஞானத்தை வச்சு நான் வாழணும். அந்த ஞானம் உன்னை லேவியனாக மாற்றிவிடும். கையை ஓட்டி அல்ல சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதல்ல ஒரு ஊழியனுடைய அடையாளம் நம்பர் 1, அவன் யூதாவாய் மாறணும். 2வது அவன் பெத்லேகம் வாசியாய் இருக்கணும். 3வது அவன் ஒரு லேவியனாய் இருக்க வேண்டும். 4வதாக நியாயாதிபதிகள் 17:7 அதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அவன் ஒரு வாலிபன். வாலிபன்னா என்ன? வாலிபன் என்று சொன்னாலே நம்ம நினைக்கிறது வாலிபன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அதான் வாலிபன். அவங்க தான் வாலிபன், மற்றவங்கெல்லாம் வாலிபன் இல்லைன்னு. பைபிள் வாலிபன் அவனுடைய சுபாவம் என்ன என்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சுபாவம் நமக்குள்ளே இருந்தால் நீங்கள் வாலிபர்கள். நீ வாலிபனாக இருக்கணும். வயசான நான் வயசாயிடுச்சுங்க ஊழியமெல்லாம் யார் சொன்னா வயசாச்சுன்னா? வாலிபத்தில் நல்லா ஓடி ஊழியம் செய்தது வாலிபம். நின்றுக்கிட்டே ஊழியம் செய்கிறது வயசு இருந்தாலும் அதே ஊழியம்தான். கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ளும். வாலிபனாக எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார். வாலிபன் எப்படி இருக்கிறான்? யாத்திராம் 24:5 அவன் ஒரு வாலிபன் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறவன். வாலிபன் யாரு? அவன் வாலிபன் சர்வாங்க தகன பலி செலுத்து. அப்போ நாம் சர்வாங்க தகன பலி செலுத்தினா நீங்கள் நான் யாரு? வாலிபன் தான், வயோதிகன் அல்ல. யாத்திரா 33:11 அவன் அந்த ஒரு வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான்.
அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தா ஒரு வாலிபன், ஏன் அந்த வார்த்தை வருதுன்னா, யார் ஒருவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகாது இருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் வாலிபர்களே. அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 நல்ல கவனிச்சு பாருங்க. அங்க வார்த்தை என்ன வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தை நமக்குள் இருக்கிறதா? 6, 22, 23 நோக்கி போய் என்றான். வாலிபர்கள், அந்த வாலிபர்கள் உள்ள போனாங்க. அனைவரையும் வாலிபன் என்ன செய்கிறான்? அடிமையான பாஸ்டர் பேசும்போது பேசினார். தலைமைத்துவத்துக்கு என்ன சொன்னார்? தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியணும். நல்லா பேசினார். அருமையான வார்த்தை, நல்ல பிரசங்கம். தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியணும். அதைத்தான் அவன் செய்கிறாங்க. தலைமைத்துவம் என்ன சொல்லுதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன் யார்? வாலிபன். ஒரு வாலிபன் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த அந்த அனாயிட்டிங், அந்த அபிஷேகம், அந்த அடையாளம் நமக்குள்ளே காணப்படணும். ஆண்டவர் சொல்லிட்டார்னா உடனே கீழ்ப்படி. வாலிபன் கீழ்ப்படிஞ்சாங்களா, அதே போல நாம கீழ்ப்படியணும். இன்னும் அழகா சொல்ல போனா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13, 14 நிச்சயமாய் நமக்கு தேவையான ஒரு காரியம். 3 காரியங்கள் அதே 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எழுதுகிறேன், ஆலிபரே, பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன் வாலிபன். வயசு இல்ல. இன்னைக்கு எத்தனையோ வயதானவங்க தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்துக்குள்ள வீழ்ச்சி அடைகிறார்கள். இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கல. பொல்லாங்கனை என்னைக்கு நீ ஜெயிக்கிறையோ அன்னைக்கு தான் நீ வாலிபன். 10 வயசுல ஜெயிச்சிட்டியா வாலிபர், 20 வயசுல ஜெயிச்சிட்டியா வாலிபர், 40 வயசுல ஜெயிச்சிருக்கா வாலிபர், 60 வயசுல ஜெயிச்சிருக்கா வாலிபர். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாலிபனுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும், வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும், பலவானாய் இருக்க வேண்டும். இந்த 4 காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வாலிபன், நம்ம வாலிபனை நினைக்கணும், வயது அல்ல. வாலிபருக்குரிய இந்த சுபாவங்கள் இருக்கணும். அவன் காரிய சமர்த்தனாய் இருக்கிறான் வாலிபன். அதே சுபாவம் நமக்குள் வரும் பொழுது, அதே சுபாவம் நமக்குள் காணப்படும் போது, அந்த அடையாளம் நமக்குள் காணப்படும் பொழுது நாம் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். அல்லேலூயா. 5ஆவதாக நியாயத்தில் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 5ஆவதாக வரக்கூடிய அடையாளம், ஒரு ஊழியருக்கு இருக்கக்கூடிய அடையாளம். மீகா, அப்பா தம்பி நீ என்னிடத்து, ஒரு வாலிபனை பார்த்து சொல்றான் பாருங்க, நீ என்கிட்ட இரு, நீ எனக்கு தகப்பனா இருக்க வேண்டும். நீ எனக்கு தகப்பன். வயசுல சின்னவன் வந்திருக்கிற ஊழியக்காரன், வயசுல சின்னவன், உள்ள இருக்கிறவன் ஒரு தகப்பன், ஒரு குழந்தைக்கு தகப்பன். பெரிய குடும்பம், அவங்க அப்பாலாம் இருக்கிறாங்க, அம்மாலாம் இருக்கிறாங்க. ஆனா அவன் சொல்றான், நீ எனக்கு தகப்பன். ஒரு தகப்பன் எவ்விதத்திலே காணப்படுகிறானோ அதே போல இருக்கணும். நீ உன் குடும்பத்துக்கு ஒரு தகப்பனாய் இருக்கிறாய், உன் பிள்ளைகளுக்கு நீ தகப்பனாய் இருக்கிறாய் அல்லவா? அதே போல உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறது போல இந்த விசுவாச குடும்பத்தில் இருக்கக்கூடிய எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீதான் தகப்பனாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே தகப்பனுடைய சுபாவம் காணப்படணும். அதான் அடையாளம். வயசை பார்க்க மாட்டாங்க. இல்லைங்க நாங்கள் வயசில் சின்ன, அவரும் நம்மளை பார்த்து அவர் தான் நான் பாருங்கள், நம்ம பெரிய பெரிய முதிர் வயதில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எனக்கு அவர் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ம்பாங்க. பார்த்தாங்கன்னா நம்மளை காட்டிலும் 20 வயசு மூத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்த்து சொல்லணும், அவங்க சொல்லணும் சொல்கிறபடி நடக்கணும். நீ ஒரு தகப்பன், தகப்பனுக்குரிய காரியமாகிய தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான். ஆதியாகமம் 27:19 தகப்பன் பிள்ளைகளை நேசிப்பான். ஆதியாகமம் 37:4 தகப்பனை நேசிப்பான். சங்கீதம் 103:13 பிள்ளைகளுக்கு இறங்குவான், பிள்ளைகள் மேல் மனதுருகுவான், பிள்ளைகளை சுமப்பான், பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவான். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தகப்பனுடைய சுபாவம்
இத்தனை சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நாம் ஒரு நல்ல ஊழியக்காரராக இருக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்து பார்ப்பார். அல்லேலூயா. கையவத்தியாலே சொல்லலாமா? ஆறாவதாக நியாயாதி 17ஆம் அதிகாரம் அதிலே 10ஆம் வசனத்தில் மீகா சொல்றான் பாருங்க, நீ எனக்கு தகப்பனும், அடுத்து நீ ஒரு ஆசாரியன். ஊழியர்கள் நீங்கள் ஒரு ஆசாரியர் என்பதை மறந்து போகக்கூடாது. என் வீட்டில் சாமிக்கு ஒரு அறை கட்டி வச்சிருக்கிறேன். வெட்டப்பட்ட சொருபம் இருக்குது, வாரிக்கப்பட்ட விக்கிரம் இருக்குது, ஏபோத் இருக்கிறது. உனக்கு நான் வருஷத்துக்கு 10 வெள்ளிக்காசு, மாற்று வஸ்திரம், உனக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, வருஷத்துக்கான சம்பளத்தை நான் கொடுக்குறேன். நீ வந்து என் வீட்டில் ஆசாரிய ஊழியம் செய்யணும். இன்றைக்கி நம்ம கூட சில வேலையில் இப்படித்தான் இருப்போம். பெரிய லெவலுக்கு ஊழியம் செய்யணும்னு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்படுறோம். நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குடும்பம் 3 குடும்பம் தான் இருக்கும். அதில் ஏதோ ஒரு குடும்பம் தான் உருப்படியாக தசமாக கொடுக்கும். அப்படி நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுக்காது. யாருக்கு பொறுக்காது? இன்னொரு ஊழியருக்கு பொறுக்காது. அது எப்படிப்பட்ட கண்ணு வைக்கிறான்னு அது எப்படியோ தெரியல. இந்த ஊழியக்காரன் நல்லா தசமாக இந்த ஊழியக்காரருக்கு இந்த விசுவாசி நல்ல தசமாக கொடுக்குறான்னு பார்த்து கரெக்டாக அவங்கள காணாமல் போயிடுவாங்க. என்னடான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேன் வந்துட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேன் வந்துச்சுங்க, ஆளை காணுங்க அப்படிம்பாங்க. வேணா என்னாச்சுன்னாட்டா வேன் வந்து ஏற்றிட்டு போயிடுச்சு. வேன் வந்து ஏற்றிட்டு போகுது பாருங்க, எவ்வளோ வேதனையான காரியம். தெருவில் நாய் பிடிக்கிற மாதிரி வேனை ஏற்றிட்டு வர மாதிரி ஏற்றிட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரம் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு 10 கிலோ அரிசி கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, அதனால நான் அங்கே போயிட்டேன்னு சொல்லக்கூடிய ஆத்துமாக்கள் உண்டு. நல்ல தசமாங்கள் கொடுக்குற ஆத்துமாவை கூட்டுட்டு போய் அவங்களுக்கு ஒரு சால்வையும் போட்டு கனப்படுத்தி முன்னாடி உட்கார வச்சா அவங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நான் அந்த சர்ச்சில் எனக்கு துண்டு போட்டாங்க, துண்டாக்கிட்டாங்களா, துண்டு போட்டாங்க, ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அன்னைக்கு நம்ம இங்கே வயிறு உட்காந்துருப்போம் பாருங்கள், உட்காந்து சோத்திரம் போது இந்த சேரில் உட்காந்து எப்பயுமே அந்த ஆத்மா வருமே, இன்னும் காணமே அல்லேலூயா. பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவோம். இன்னும் அந்த ஆத்மா வரலையே, அல்லேலூயா சோத்திரம், ஏன் எங்கே போயிடுச்சு, அல்லேலூயா. புலம்பி போச்சா அது ஆத்மாவை தூக்கிட்டு போயிட்டான். அதில் நல்ல தசவாக கொடுக்குற ஆத்மாவை எப்படி வேதனையாக இருக்கும் நமக்கு, நம்ம படுற வேதனை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் தூக்கிட்டு போயிடுறான். சரி ரைட்டு, நாம் செய்யக்கூடிய காரியம், நீரே இதை செய்தி அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் போட்டு போனு. அடுத்து ஃபோன் போட்டால் ஃபோனை எடுக்க மாட்டான், சிம்மே மாற்றிடுவான். அது எப்படி தான் மாற்றுறாங்களோ தெரியல. இன்றைக்கி அதே நிலை. எனக்கு ஏதோ மாதம் இதை வச்சு வருமானம் வரும் நம்பி ஏதோ கொஞ்சம் குடும்பத்தில் சில வேளை உண்மையில் ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் தசமாக வரலாம், கொஞ்சம் காணிக்க வரலாம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். கர்த்தர் அதை தான் பார்ப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், என் வீட்டுக்கு வந்து நீ இரு, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. திடீர்னு பார்த்து, ஆனால் இவன் உண்மையாக இருந்தான். இந்த ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. திடீர்னு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வேகமான வாசி முடிக்கணும். தான் புத்திரில் 600 பேர் வர்றாங்க. 5 பேர் மீகா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த ஊழியக்காரன் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து, இத்தனை வருஷமாக இந்த வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு நீ ஆசாரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுதான் உன் வாழ்க்கை இல்லை. உனக்கு ஒரு பெரிய கோத்திரம் இருக்குது, தான் கோத்திரம் இருக்குது. நீ இந்த வீட்டுக்கு மட்டும் தகப்பனாக இருக்கக்கூடாது, நீ தான் கோத்திரத்துக்கே தகப்பனாக மாற போற. தான் கோத்திரத்துமே உனக்கு தகப்பன். நீ உனக்கு ஒரு பெரிய ஊழியம், உனக்கு பெரிய ஆத்மா, நிறைய ஆத்மாக்கள். நான் சொல்வேன், கொஞ்சத்தில் ஆத்மா வச்சுக்கிட்டு போராடி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழியரே, உனக்கென்று ஆத்மாக்களை தேவன் அறுவடையாய் வைத்திருக்கிறார். ஒரு நிறைய ஆத்மாக்களை, ஒரு பெரிய சபையை கட்ட போறீங்க, ஒரு நிறைய ஆத்மாக்களை வரப்போகுது, பல ஆயிரக்கணக்கான. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை வருது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆவியான மகிமைப்படுத்துங்க. இன்னையிலிருந்து வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க போறீங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. அநேக ஆத்துமாக்கள் உன்னை தேடி ஆண்டவரே கொண்டு வந்து போட போறாரு, அள்ளி கொண்டு வந்து போட போகிறாரு. ஒரே ஒரு காத்து தாங்க, ஒரு காத்து வீசிச்சு காடைகளை அள்ளி கொண்டு வந்து பாளையத்தோட
இடத்துல பூரா போட்டது போல ஒரு கீழ் காற்றை ஆண்டவர் நீங்க செய்யற ஊழியத்தின் பகுதியிலே கர்த்தர் கொடுத்து அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் இந்த வாரம் சபைக்குள்ள கொண்டு வந்து அவர் போட போகிறார். உன்னுடைய உண்மையை அவர் பார்க்கிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஒரே குடும்பத்துக்கு வாழ்க்கை ஓட்டுக்கிட்டு இருந்தா, அப்ப தான் கோத்திரத்துக்கு கையை பிடிச்சி வாப்பா வாப்பா போலாம் நேரம் கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. கடைசியாக அவனுக்கு இருந்த ஒரு காரியம், ஏழாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். கடைசி அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். யூ ஆர் எ டெடிகேட் மேன். நல்லா புரிஞ்சு, நீங்க ஒரு பிரதிஷ்ட அனுபவம். பிரதிஷ்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதிஷ்டையை கெடுத்துடாதீங்க. சாதாரண வீட்டில் ஒரு இப்போ டெடிகேட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே இப்போ நம்முடைய தாய்மார்கள் டெடிகேட் பண்ணுவாங்க. ஒரு பால் குக்கர் எடுத்து பார்ப்பாங்க. இந்த குக்கருக்கு ஒரு டெடிகேட் பண்ணி அதுக்குள்ளே என்ன ஊற்றுவாங்க? பால் குக்கரில் என்ன ஊற்றுவீங்க? பால் குக்கரில் என்ன ஊற்றுவீங்க? பால் தான் ஊற்றுவீங்க. சாம்பாரை வைப்பீங்க இல்லையே. அப்போ அதில் என்ன? அது ரைஸ் குக்கர் ஒன்று வச்சுருப்போம், அதில் ரைஸு டெடிகேஷன். அதெல்லாம் இப்போ பால் குக்கரில் சாம்பார் வச்சா என்ன ஆகுறது? இல்லை. அதே போல் ஒரு ஊழியன் தேவனால் டெடிகேட் பண்ணப்பட்டவன். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்பு கெடுத்த காரியங்களிலே சீக்கிரம். என்னைக்கு ஊழியன் பைபிளை எடுத்துட்டணும் அன்னைக்கு தான் சோதனை. அன்னைக்கு தான் சோதனை. எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது. நெய்வேலி NLC, நெய்வேலி லிக்விட் கார்பரேஷனில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக நான் பணிபுரிந்தவன். அப்போ தான் எனக்கு டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறேன். எனக்கு ஆர்டர் வருகிறது. இன் 1996, 1996 எனக்கு ஆர்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர். அந்த ஆர்டரில் 75,000 ரூபாய் சம்பளம். அன்னைக்கு சொல்கிறேன், 1996. எங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ், ஒரு தனி ஜீப்பு, கார்டனர், ஜே டைப் வீடு. ஆர்டர் வந்துருச்சு. அதுக்கு அந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஐபிசியில் ரட்சிக்கப்பட்டவன். இந்திய பெந்தேகோஸ்தே ஐபிசியில் தான், நெய்வேலியில். அன்னைக்கு காட்ஸ் காலிங் வந்துடுது, நீ தேவனுடைய ஊழியத்துக்கு வரணும், வேலையை விட்டுட்டு. நானும் ஓகே ஆண்டவரே, 3 நாள் உபவாசம் பண்ணி நான் ஊழியத்தை வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர தயார் என்று சொல்லி முடிவு எடுத்த மறுநாள் ஆர்டர் வருது. நினச்சி பாருங்கள், ஜீப் என்ன, குவார்ட்டர்ஸ் என்ன, வாழ்க்கை என்ன, தனிப்பட்ட முறையில் வருது. எடுத்துகிட்டு நிற்கிறேன். நான் என்ன செய்ய? நேராக எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட வந்து கேட்டேன். எங்களுடைய மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டர் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. அவங்க உள்ளே கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல் உள்ள காம்பவுண்ட் உள்ள குவார்ட்டர்ஸ் தான், அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. கேட்குறேன். அவங்க நல்ல ஒரு தீர்க்கதரிசி, என் மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் சொன்னாங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு, வேலையை விட்டுருங்க. அடுத்த நாள் போய் நான் என்னுடைய ஜாப்பை ரிசைன் பண்ணுறேன், லெட்டர் கொடுக்குறேன். என் கூட பிறந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, லூஸாவே இவ்வளவு சம்பளம் வந்துருச்சு, குவார்ட்டர்ஸ் வந்துருச்சு, இனி என்ன ஊழியம் பார்க்க வேண்டியதானே? ஊழியம் அப்படி தான், எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க. வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு பைபிளோடு அங்கேருந்து அந்த என்னுடைய, இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 6 மாதமாக என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை ஏற்றுக்கலை. அது பெண்டிங்கில் போட்டு ஏதாவது லீவ் போட்டுருவாங்க, போட்டு வச்சு எப்போயாவது திரும்பி வந்துடுவாருன்னு. இல்லை, அங்கேருந்து நேராக வந்தேன், பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 97 பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணி 2000 சபை ஆரம்பித்து இத்தனை வருஷமாக இந்த பைபிள் தான் எனக்கு சோறு போடுது. என்னங்க ஜீப்பு, எனக்கு இந்த பைபிள் தான் எனக்கு கார் வாங்கி கொடுக்குது, இந்த பைபிள் தான் என்னை சாப்பிட வைக்குது, இந்த பைபிள் தான் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தது, இந்த பைபிள் தான் எனக்கு வாழ்வை கொடுத்தது, அதே பைபிள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்குது. அல்லேலூயா. ஒரு ஊழியனுக்குரிய அடையாளங்கள் சரியாய் காணப்படும் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் அவர் உயர்த்த வல்லவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், சபை விசுவாசிகள்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கென்று ஒரு தரிசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 சென்ட் 10 சென்ட்லலாம் இடம் வாங்கக்கூடாது. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை.
5 சென்டெல்லாம் வேணாம், 10 சென்டெல்லாம் வேணாம். மதுரை சிட்டிக்குள்ளே நாங்கள் சர்ச்சு வச்சுருக்குறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை பெரிய லெவலில். அதே போல் கர்த்தர் எங்களுக்கு சிவரக்கோட்டையில் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் சர்ச்சுக்கே வாங்கி கொடுத்துருக்குறாரு. சர்ச்சுக்கு 2 ஏக்கரு, அதை சுற்றி இன்னொரு 2 ஏக்கரு விசுவாசிகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு சர்ச்சை கேட்டேன்னா சுற்றி விசுவாசிய வீடுக தான். 7 ஏக்கர் அப்படியே கிறிஸ்தவங்க சமுதாயத்துக்குள்ளே சிவரக்கோட்டையில் மெயின் ரோடில் கர்த்தர் இடத்த கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சு இன்னும் ஆரம்பிக்கலை, சர்ச்சை கட்டுவோம். அதுக்காக கூடிய ஜெபத்தில் எங்களை நீங்கள் தாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் உயர்ந்தவர். அவர் நம்மளை குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை. 2 சென்ட் 3 சென்டெல்லாம் இல்லை. நிச்சயமாக சொல்லுவேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் 10 சென்ட்டுக்கு மேலே தான் கொடுக்க போகிறாரு. கொடுத்துருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான ஒரு ஊழியனுடைய அடையாளம் உனக்குள் காணப்படும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிரு. அவன் வரமாட்டேங்கிறான், மிக விடமாட்டேங்கிறான். ஆனால் இவன் கவலையே இல்லை, தான் கோத்திரம் இழுத்துட்டே போகுது. வா வா வா, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உங்களையும் பிடித்து அழைத்து கொண்டு போய் பெரிய நல்ல இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்து நின்று ஒரு விஷயம் கண்களை மூடி அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஊழியனுடைய அடையாளம் எனக்குள்ளே காணப்படணும். யூதாவில் உள்ளவனாய் இருக்கிறான், பெத்லேகேம் வாசியாய் இருக்கிறான், லேவியனாய் இருக்கிறான், அவன் ஒரு வாலிபனாய் இருக்கிறான், அவன் ஒரு தகப்பனாய் இருக்கிறான், அவன் ஒரு ஆசாரியன், அவன் ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே அடையாளம் எனக்குள்ளே காணப்பட ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, 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 இறங்குங்க. இந்த அடையாளம் எனக்குள்ளே காணப்படணும், எனக்குள்ளே காணப்படணும். என்னால் முடியாது ஆண்டவர் பாசம், என்னால் இது முடியாது ஆண்டவரே. நீங்கள் தான் எனக்கு அந்த அடையாளத்தை இன்னும் அதிகமாய் எனக்குள்ளே கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோடு கூட இணைந்து, ஆண்டவரே இந்த காரியங்கள் என்னால் முடியாது, ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி என்னோடு கூட இணைந்து, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே, என்னால் ஒன்றும் பேஸ் உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, என்னால் ஒன்றும் கூடாதென்று
என்னை நான் தந்துவிட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவைகள் நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவைகள் நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். எல்லாரும் சேர்ந்து அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும். ஒரே ஒரு மிசை எல்லாரும். என்னால் ஒன்றும் கூடாதென்று